அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக் டு ஆல். இன்றைக்கி இந்த டே ரொம்ப ரிலாக்ஸாக போன மாதிரி எனக்கு தோணுச்சு. தொழுது முடிச்சுட்டு நான் மஞ்சள் தான் ஓதிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்டில் யாருமே சாப்பாடு பண்ணல. ஸோ வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்குமா, நான் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எல்லாம் ஓதி முடிச்ச அப்புறமா சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன் கிச்சன் சைடு. என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வெளில போயிட்டு காற்று வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, சரி நேற்று சிக்கன் வாங்கினது அப்படியே இருந்துச்சுல்ல, அதை அப்படியே ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே தோசை மாவு இருந்துச்சா, ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கறி தோசை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் இருந்துச்சு. இது சடனாக வந்த பிளான்லாம் இல்லை. எக்ஸ்டர்டே நான் அதே தோசை தான் பண்ணியிருந்தேன், கறி தோசை. ஸோ அதனால சரி இன்றைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு பவுலில் வந்துட்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறமா அதில் லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஊற்றுற தோசை தான் முக்கியம். தோசையை நல்லா லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக கறி பவுடரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி பவுடர் இருக்கும்ல, அதையும் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகா பொடி, அதுவும் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ண அப்புறமா நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணும்போது அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஆயில் மட்டும் அதில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம தோசையில் முட்டை ஊற்றுறோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து அந்த இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கறி தோசை ரெடி. ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.